இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆனியனை வச்சு மஞ்சூரியன் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனியன் மஞ்சூரியன் செய்கிறதுக்காண்டி வெங்காயத்தை எடுத்து நீளம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு பிணையும் போது வெங்காயத்தில் உள்ள ஈரம்லாம் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சோம்னா தண்ணி விட்டுரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வெங்காயத்தில் உள்ள ஈரத்தெல்லாம் நான் புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம், அதனால் தேவையில்லை. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு மைதா மாவும் போடையில் இது நல்லா உருண்டை பிடிக்க வரும், அதனால் 2ஐயும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் வேண்டாம், இதில் இருக்க தண்ணியே போதும். நல்லா நான் அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே உருட்டி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம இது ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். மீதம் இருக்கதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு, ஒரு 4 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அது கூட இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட சோயா சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சீக்கிரமாக கெட்டி ஆகிடும், அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியன் பால்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பால்ஸ் உடஞ்சிரும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான ஆனியன் மஞ்சூரியன் ரெடி. சுவையான ஆனியன் மஞ்சூரியன் ரெடி.